சட்டம் ஒழுங்கு பேசுறாரு, பண்ணிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு. அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ்ங்க, ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவரு சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவரு? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க. அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டுனது எல்லாமே. அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது. ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது. டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சா என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, காங்கேயம் தானே இது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்ந்த வந்து வெண்ணிராட நிர்மலா நிக்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போதுதான் தெரியும். அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும். சரி, ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்த நம்ம? கட்சியால வளர்ந்த நம்ம. கட்சி தான் நமக்கு அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க? நாங்கெல்லாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸ போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படி பண்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்கள் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எதுவும் எடுபட போகுது. அதுதான் பொதுச்சா சொல்லிட்டாரு. அது அவங்க கட்சியிலே இல்லையே. கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? கேள்வி. விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா? அதிமுகவில் இருந்து யாருமே விலகி போலியா? இந்த 3 பேர் தவிர சொல்லுங்க. அவங்க வந்து அது புதுசா சொன்னது மாதிரி பொதுக்குழுத்த முடிவு. சசிகலாவும் பொதுக்குழுத்த முடிவு, டிடிவி பொதுக்குழுத்த முடிவு, ஓபிஎஸ் பொதுக்குழுத்த முடிவு. 3 பேர் தானே. அது வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க? எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமையேற்று இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமைதான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்க நிலைமையில ஒரு முழு பூசணிக்காய் சோத்துற மறைக்கிறத என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ 3 பேர் இணைச்சிருக்காங்க. அதுல 90% இணைஞ்சிட்டு சொல்றாங்க. கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்சாரோட தலைமையை அதிமுக இன்னைக்கு இருக்காங்க. சொல்லுங்க, அங்க எங்க இருப்பாங்க? அங்க ஒரு சிலர் இருப்பாங்க, புரியுதுங்களா? அங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது. மூலமா வந்து பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மூலமா அழுத்தம் கொடுத்துருக்காங்க பாஜக ஒரு கருத்து சொல்லப்படுது. பியூஷ் கோயல் யார்? எங்க கட்சியில் தலைவர் அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது நேத்தோட முடிஞ்ச கதை. அதாவது நேத்தோட முடிஞ்ச கதை அலையன்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த அலையன்ஸ் இருக்க கட்டத்துல கூட சரி எங்க கட்சி வரல, நாங்க மூக்க நுழைச்சு இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. அதனால இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள். இந்த கட்சியை பலவீனப்படுத்துற அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்புகிற ஒரு செய்திதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.